ஹாய் எவ்ரிவன். தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி மின்னல் வேகத்துல நகர்ந்துட்டு இருக்கு. யாருக்கு மகுடம் என்ற கேள்விக்கு விடை தேடி அரசியல் கட்சிகள் வியூகம் வகுத்து வரும் இந்த வேளையில கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை துல்லியமாக கணித்த ஏஎன்எஸ் நிறுவனம் தனது தற்போதைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு அரசியல் வட்டாரத்தை கொஞ்சம் அதிர வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிப்ரவரி 7 முதல் மார்ச் 12 வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட இந்த விரிவான ஆய்வின் முடிவுகள், இந்த சர்வே முடிவுகள் படி ஆளும் கட்சியான திமுக தனது செல்வாக்கை மீண்டும் ஒரு முறை நிலைநாட்டி இருக்கு. திமுக கூட்டணி 44.9% வாக்குகளை பெறும் அப்படின்னு ஏஎன்எஸ் நிறுவனம் கருத்து கணிப்புல கூறியிருக்காங்க. அதிமுக பிளஸ் என்டிஏ கூட்டணி 38.5 வாக்குகளும், தமிழக வெற்றி கழகம் தாவேகா 9.7% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி நாதாக 4.8% வாக்குகளும், மற்றவை 2.1% வாக்குகளும் பெறும்னு ஏஎன்எஸ் நிறுவனம் கருத்து கணிப்புல கூறியிருக்காங்க. தற்போதைய நிலவரப்படி 180க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கூட்டணியாக ஆட்சியை தக்க வைக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. அதாவது திமுக கூட்டணி 180க்கும் மேற்பட்ட இடங்களை வெல்லும். திமுக அதில் தனி பெரும்பான்மை பெறும். அதாவது 234 தொகுதிகள்ல திமுக குறைந்தபட்சம் 118 இடங்களை வென்றால் தனியாக ஆட்சி அமைக்கலாம். திமுக அதில் தனி பெரும்பான்மை பெறும் அப்படின்னு இந்த கணிப்பில் கூறப்பட்டிருக்கு. அதிமுக பிளஸ் என்டிஏ கூட்டணி என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரதான எதிர்கட்சியாக உருவெடுத்தாலும் இந்த கூட்டணி 54 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றும்னு ஏஎன்எஸ் சர்வே சொல்லுது. அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்விக்கு மக்கள் அளித்த பதிலில் தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கே மீண்டும் பெரும்பான்மையான ஆதரவு கிடைச்சிருக்கு. அவரது நிர்வாகத்திறன் மற்றும் நலத்திட்டங்கள் அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கை அதிகரித்திருப்பதாக கூறப்படுது. இதுல கவனிக்கப்பட வேண்டிய திருப்பங்கள் என்ன அப்படின்னா, இந்த கருத்து கணிப்புல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தாவேகா 9.7% வாக்குகள் முதல் தேர்தலையே இரட்டை இலக்கை நெருங்கும் அளவுக்கு இந்த சதவீதம் இருக்கு. வரும் நாட்கள்ல மற்ற கட்சிகளோட வாக்கு வங்கியில பெரும் தாக்கத்தை இது ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல சீமான் அவர்களோட நாம் தமிழர் கட்சி தனது 4.8% வாக்குகளை தக்க வச்சிருக்காங்க. ஏஎன்எஸ் நிறுவனத்தின் கணிப்புப்படி தமிழகத்தில் மீண்டும் உதயசூரியன் உதிக்கவே அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், தேர்தல் களம் இன்னும் சூடுபிடிக்க வேண்டி இருப்பதால் எதிர்கட்சிகளின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்கும் அப்படின்றதே இப்போதைய $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு. சோ பொறுத்திருந்து பார்ப்போம்.